அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. என்னோட ப்ரெக்னென்சியில் எனக்கு 32 வீக்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இருந்தாலுமே 27th நோன்பு வந்துட்டு வைக்கணும் அப்படின்ட்டு நியத்து வச்சுருந்தேன். சஹருக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒயிட் குஸ்கா மாதிரி பண்ணிவிட்டு பீஃப் இருந்துச்சு, அதை கிரேவி மாதிரி பண்ணிட்டேன். பாதாம் பிஸ்னி ஊற வச்சுருந்தேன். ஏன்னா காரமாக சாப்பிட்டுட்டு ஜூஸ் குடிக்கலாம் எப்படி, அதனால ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ரோஸ் மில்க் போட்டு வச்சுருந்தேன். சஹருக்கு வந்துட்டு டைம் ஆகிடுச்சு, அதனால் நானும் என் ஹஸ்பண்ட் அறக்க பறக்க எழுந்து கடகடன்னு சாப்பிட்டு நல்லபடியாக நோன்பு வச்சாச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் சஹர் டைமே தாண்டி எழுந்து நானும் எங்கள் அம்மா என் தங்கச்சி சாப்பிடாமலே டக்குன்னு நோன்பு வச்சதெல்லாம் உண்டு. அதெல்லாம் மறக்க முடியாத மெமரிஸ். காலையில் எழுந்து சமைக்கிறதுலாம் நம்மளுக்கு செட்டே ஆகாதனால நைட்டே செஞ்சு வச்சுட்டு நல்லபடியாக நோன்பு வச்சாச்சு நானும் என் ஹஸ்பண்டும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ட்டு. ஃபஜரும் தொழுது முடிச்சுட்டு பிரியாணிக்கு நல்லா திங்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு லிஸ்ட்டு போட்டுட்டு இருந்தேன். இதோட கண்டினியூ ஷார்ட்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.